ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. நானும் அக்காவும் லாஸ்ட் வீக் ஸ்ரீரங்கம் டெம்பிள் போயிருந்தோம். ரொம்ப மனசுக்கு அமைதியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. இப்போ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த ஸ்ரீரங்கம் டெம்பிளை பற்றி. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஸ்ரீரங்கம் டெம்பிளோட ராஜகோபுரம். இந்த கோபுரத்தோட அடி பார்த்திங்கன்னா 239 அடி இருக்குங்க. டோட்டலாக இந்த கோயில் எடுத்துக்கிட்டோம்னா டோட்டலாக 21 கோபுரம் இருக்குது. இந்த 21 கோபுரத்தில் இந்த ராஜகோபுரம் தான் ரொம்ப உயரமானதுங்க. இப்போ நம்ம கருடாழ்வாரை தரிசனம் பண்ணிக்கலாம். கருடாழ்வார் அப்படிங்கிறவர் விஷ்ணு பெருமானோடைய வாகனமாக இருக்கக்கூடிய தெய்வீக பறவைங்க. இவர் விஷ்ணு பெருமானோட பக்தரும் கூட. இப்போ நடு சென்டரில் தான் கருடாழ்வார் இருக்காங்க. நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்றதுனால நான் உங்களுக்கு இமேஜாக நான் கொடுத்தேங்க. இப்போ இந்த கருடாழ்வாரை சுற்றியுமே நிறைய தூண்கள் இருக்குது. அந்த தூணில் நிறைய சிற்பங்கள் இருக்குது. இந்த லெஃப்ட் சைடு தான் பிரசாதம் கொடுக்குற இடம். இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது சென்டரில் இது வழியாக நம்ம இந்த லைனில் நின்று உள்ளே போய் நம்ம பெருமாளை தரிசிக்கணும். இந்த லைனில் நின்று உள்ளே போய் பெருமாளை வணங்கணும். பெருமாளை தரிசனம் பண்ணிக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா 7 பிரகாரங்கள் இருக்குது. கோயிலுக்குள்ளே 7 பிரகாரங்கள் இருக்குங்க. தர்மவர்மன் திருவீதி, ராஜமகேந்திரன் திருவீதி, குலசேகரன் திருவீதி, ஆலிநாதன் திருவீதி, திருவிக்ரமன் திருவீதிகள், மாடமாளிகை திருவீதிகள், சித்திரை திருவீதிகள் அப்படின்னு 7 பிரகாரங்கள் இருக்குது. இந்த 7 பிரகாரத்தோட நடுவில் தான் ரங்கநாத பெருமாள் சன்னதி இருக்குது. இந்த சுவரெலாம் பாருங்களேன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு. கோயில் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இதில் ஸ்ட்ரைட்டாக லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா தன்வந்திரி அவங்களுக்குன்னு ஒரு சந்நிதி இருக்குது. தன்வந்திரி அப்படிங்கிறவங்க விஷ்ணு பகவானோட அவதாரமாக கருதப்படுறாங்க. இவர் ஆயுர்வேத மருத்துவத்தோட கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. புராண கதைகளில் நம்ம பார்த்தோம்னா தன்வந்திரி பார்க்கடலை கடையும் போது தோன்றியிருக்காங்க. அவர் கையில் அமிர்தம் நிறைந்த அமிர்த கலசம் இருந்திருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சொர்க்கவாசல் கதவுங்க. இந்த சொர்க்கவாசல் கதவு கோபுரம் சொர்க்கவாசல் கதவு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சொர்க்கவாசல்ங்கிறது வைகுண்டத்தோட கதவு அப்படின்னு கருதப்படுகிறது. இந்த சொர்க்கவாசல் ஒவ்வொரு வருஷமும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு திறக்கிறாங்க. இந்த வாசல் வழியாக நம்ம ரங்கநாத பெருமாளை தரிசனம் செஞ்சோம்னா நமக்கு மோட்சம் கிடைக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சந்திர புஷ்கரணி தீர்த்த குளம். இந்த தீர்த்த குளம் ஒரு புனிதமான நீர். இந்த நீர் பாவங்களை போக்கக்கூடியதாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம அடுத்தது பார்க்குறது தாயார் சன்னதி. ரங்கநாத தாயார் சன்னதி அப்படிங்கிறவங்க லக்ஷ்மி தேவியோட வடிவமாக கருதப்படுறாங்க. இவங்க ரங்கநாத பெருமாளோட தெய்வீக துணைவி. இப்போ ஃபஸ்ட்டு கோயிலுக்கு வரவங்க ஃபஸ்ட்டு தாயாரை நம்ம இப்போ தாயாரை தரிசனம் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுத்தது நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி அடுத்து எங்கே நம்ம போகிறோம் அப்படின்னா மேட்டழகிய சிங்கர் சன்னதி போகிறாங்க. இது நரசிம்மர் சன்னதி. இதுக்கு அடுத்து நம்ம தன்வந்திரி சன்னதிங்க. இப்போ தன்வந்திரி சன்னதி லாக்கில் இருக்குது. என்ன டைம் க்ளோஸ் ஆகிட்டதுனால நம்ம இப்போ தன்வந்திரியை தரிசனம் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம 1000 கால் மண்டபத்துக்கு போகிறோம். ராமானுஜர் சன்னதியும் உள்ளதாங்க இருக்குது. ராமானுஜர் சன்னதியும் இப்போ 1000 கால் மண்டபத்தில் 1000 தூண்கள் இருக்குங்க. இந்த 1000 தூண்லேயும் அழகான சிற்பங்கள் இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பாருங்கள்
1000 தூண்கள்லேயும் 1000 சிற்பங்கள், ஒவ்வொரு தூண்லேயும் ஒரு சிற்பங்கள் இருக்குங்க. ரொம்பவே அழகாக இருக்குங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.